நான் உங்களை சாகிறப்ப சூத்திரனா விட்டுட்டு போறேன்ற ஒரு வருத்தத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு அவர் இந்த உரையை சொல்லிட்டு இறுதியா கண்மூடலாம். சூத்திரர் என்பதை நீங்கள் பெரியார் சொன்ன மொழியில அண்டர்லைன் பண்ணி சூத்திரர் தீமானுக்கு பேச வேண்டிய ஒரு அவசியமும் கட்டாயமும் ஏற்படும். இப்ப நாமெல்லாம் சூத்திரர்களா அவன் சொல்றான், ஆனா நாம சூத்திரர்கள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் சூத்திரனாக தன்னை அறிவித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் பெரியார் மொழியில் சீமான் சூத்திர சீமானுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைத்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அரசியல், அந்த பண்பாடு, அந்த தெளிவு பெரியாரிலிருந்து தமிழ்நாட்டில் இயக்கமாக தொடங்கியது. அந்த சனாதன கட்டமைப்பை உடைக்கிற, அந்த இந்துத்துவ மனு சட்டத்தை உடைக்கிற, அந்த பார்ப்பனிய வல்லாதிக்கத்தை உடைக்கிற, அந்த பார்ப்பனிய சிந்தனையை, அந்த பண்பாட்டை உடைக்கிற, அந்த இந்து மத பழக்க வழக்கத்தை உடைக்கிற, அந்த மூட பழக்க வழக்கத்தை உடைக்கிற ஒரு அரசியலை முன்வைத்து அதையே கொள்கை கோட்பாட்டாக வளர்த்தவர் தந்தை பெரியார். பெரியாரை ஏற்றுக்கொண்ட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் 199 இயக்கங்கள். 2 இயக்கத்தை தவிர, 3வது பார்ப்பனியத்தை தவிர. பார்ப்பான்னு சொல்ற முதல் அடுக்குலையும் சரி, சூத்திரனா இருக்கக்கூடிய கடைசி அடுக்கிலும் சரி, அல்லது அவர்னாஸ் என்று சொல்லக்கூடிய சாதி அற்றவர்கள் என்று சொல்லுகிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அடுக்கில் இருக்கிறவர்கள் சரி, இந்த 5 அடுக்களையும் குறிப்பா பார்ப்பனையும் சொல்லுகிற 4 அடுக்களிலும் பெண் அடிமையாக வைக்கப்பட்டிருந்தால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளில் இந்த சிறப்பானதொரு நினைவேந்தல் கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டணியின் அமைப்பிற்கு உங்கள் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சிறப்பானதொரு கருத்தரங்கத்தில் பங்கேற்று தம்முடைய கருத்துக்களை முன்வைக்க வருகின்றிருக்கக்கூடிய தம்முடைய கருத்துக்களால் ஆணித்தனமாக எதிர்முகாம்களின் அடிசாய்க்கிற அளவிற்கு கருத்துரை ஆற்ற வருகை தந்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே, மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் திராவிட சித்தாந்தத்தின் அந்த சமூக நீதி பாசறையை பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளின் கொலை நடுங்க தம்முடைய ஆரிய எதிர்ப்பு கருத்துக்களை முன்வைத்து களமாடி வருகிற என்பதற்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, தலைப்பை ஒட்டி எதை பேச போறோம் என்பதை உணர்ந்து கொண்டு, அப்படி ஒரு தலைப்புன்னா மற்ற நேரத்தில் கொஞ்சம் யோசிக்கப்பாரு, இல்லை ஆப்சண்ட் ஆவார். கொஞ்சம் தலைப்புக்குள்ளே ஏதோ இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னா விமானம் ஏறி உடனடியாக வந்து பேசி களத்தில் நிற்கக்கூடிய அன்பிற்குரிய தமிழர் விடியல் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் இளமாறன் அவர்களே, இதுவரைக்கும் வாழ்வீச்சு இப்பொழுது கருத்து வீச்சு என்று களத்தில் இன்றைக்கு கருத்து போரை புரிவதற்கும் தயார் என்கிற அளவில் தம்மை தயார்படுத்தி கொண்டு இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக எம்மோடு துணை நின்று களத்தில் நிற்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர் தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் SR பாண்டியன் அவர்களே, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அண்ணன் KM ஷரீப் அவர்களுடைய சென்னை பட்டணத்தின் தளபதியாக இருக்கக்கூடிய இந்த வட சென்னை மொழியிலேயே தம்முடைய கருத்துக்களை மிக அழகாக முன்வைத்து
எச்சரித்து அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய தோழர் ராஜசேகர் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர், இங்கே இஸ்லாமியர்களை கொண்டு பெரியாருக்கு எதிராக ஒரு கருத்து பரப்பலை முன்வைக்கிற நேரத்தில் நாங்கள் பெரியார் பக்கம்தான் நிற்கிறோம், நாங்கள் கடவுளை வணங்குகிற இறைவழி கோட்பாட்டில் இருந்தாலும் கடவுளை கொண்டு மதத்தை கொண்டு பிரிக்கிற கோட்பாட்டிற்கு எதிராக தந்தை பெரியாரின் கரங்களை வலுப்படுத்துவோம் என்று அந்த கொள்கை வழியில் நின்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியாரின் பெருந்தொண்டர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நாங்கள் செப்டம்பர் 17க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை 24 கொடுக்க முடியாமல் போயிடும். ஏன்னா அதை ஒட்டி அந்த காலச்சூழல் அப்படி இருக்கும். அன்னைக்கு ஆட்கள் திரட்டுறதோ முன்னாடி வந்து நிற்கிறதோ, ஏன்னா விடுமுறை வரும், இந்த கிறிஸ்மஸ் விழா வரும், அதனால எல்லாரையும் திரட்டுறது சிரமமாக இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு சிலைக்கு ஐயாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஒரு கடமை நிறைவேற்றுற மாதிரி தான் போவோம். ஆனால் இந்த இடம் விட்டுறக்கூடாதப்பா அப்படின்னு ஒரு குரல் எனக்கு தொலைபேசி வழியாக வந்துச்சு. என்ன தோழர், என்ன இல்லை தோழர், 2-3 நாளாக சரியில்லை தோழர், இங்கே மேகமூட்டமே சரியா இல்லை, முதல்ல கலைச்சாகணும், நாம் ஒரு மேகமூட்டத்தை உருவாக்கணும், அதுதான் உண்மையான கருமேகமூட்டம் அப்படின்னு சொல்லி இதை எப்படியாவது பண்ணுன்னு சொன்னால் இங்கே ஒரு அரங்கமே கிடைக்கல. அப்புறம் திரும்ப வன்னியரசன் வேற அவருடைய தாயார் தவறிய அவருடைய படத்திருப்பு நிகழ்ச்சியெலாம் இருக்கிறனால அப்படி அவர்கிட்டையும் பேசி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் பெரியாருடைய கொள்கைகளை கருத்துகளை பேசுவதற்கு பல்வேறு களங்கள் இருக்கின்றன, நேரம் இருக்கின்றன. அது இன்றைக்கு அரசியல் 2026க்கு சூடாக அனல் பொறுக்க போகிற நேரத்தில் அதை பற்றி நிறைய பேச வேண்டிய, வெவ்வேறு விஷயங்களை பேச வேண்டிய, அந்த அரசியல் களத்தில் பேச வேண்டிய நேரத்தில் மீண்டும் கருப்பொருளாய் பார்ப்பனியத்தையும் சனாதனத்தையும் இந்து மதத்தையும் இந்து மதத்திற்கு அடிவடுகளாக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்களையும் பேசுவதற்கான ஒரு சூழலை அவர்களே உருவாக்கி தருகிற போது விட்டுற வேண்டாம் அப்படின்னா இந்த அரங்கத்தை பிடிச்சி இன்னைக்கு இதை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். சென்னையில் எங்கேயுமே அரங்கம் கிடைக்கல. அப்புறம் இங்கே மிகச்சரியாக எங்கே நடக்கணுமோ அங்கிருந்தே இது தொடங்கும்னு இன்னைக்கு நம்முடைய திடலிலிருந்து மீண்டும் இந்த கருத்தியல் பரப்புரையை தொடங்குகிற ஒரு சிறப்பான கருத்தரங்கமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிற இவர்களுக்கு தந்தை பெரியாருடைய அரசியலை தெரியாமல் பேசுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவன் போல நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. தெரிந்து தான் பேசுறாங்க. ஏன்னா அவர்கள் கைக்கூலிகளாக இருக்கிற காரணத்தினால் தெரிந்தே அவர்கள் இந்த வேலையை செய்யறாங்க. 1973ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் இறப்பதற்கு முன்னதாக தீநகரில் நடந்த கடைசி பொதுக்கூட்டத்தில் நான் உங்களை சாகிறப்ப சூத்திரனா விட்டுட்டு போறேன்ற ஒரு வருத்தத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு அவர் இந்த உரையை சொல்லிட்டு இறுதியா கண்மூடலாம். எவ்வளவோ போராடிட்டார். சீமானையும் போன்றவர்களையும் சூத்திரலாய் விட்டு செல்வதுதான் அவர் வருத்தப்பட்டார். சூத்திரனா என்ன பொருள் தெரியுமில்ல? பெரியார் மிக பச்சையாவே பேசுறவர். சீமான் போன்ற சூத்திரர்கள், சூத்திரர் சீமானுக்கு நாமல் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். சூத்திரர் என்பதை நீங்கள் பெரியார் சொன்ன மொழியில் அண்டர்லைன் பண்ணி சூத்திரர் சீமானுக்கு பேச வேண்டிய ஒரு அவசியமும் கட்டாயமும் ஏற்படுது. யார் சிரிச்சாங்களோ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அவங்க வீட்டில் யாரும் பேசல. பார்ப்பனியம் சொல்லுகிற சூத்திரத்தை ஏற்றுக்கொண்ட சூத்திர திரும்ப சீமானுக்கு குறித்து நம்ம பேச வேண்டியது. இப்ப நாமெல்லாம் சூத்திரர்களா? அவன் சொல்றான், ஆனா நாம சூத்திரர்கள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் சூத்திரனாக தன்னை அறிவித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் பெரியார் மொழியில் சீமான்
சூத்திர சீமானுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்காக தான் மூத்திர சட்டியை சுமந்திருந்த தந்தை பெரியாரின் வழியில் நின்று 90 வயசுக்கு மேல 94 வயசுக்கு மேல நின்று போராடின அந்த மகத்தான மாமனிதர். உனக்கு என்ன தெரியும்? 23 வயசுல 23வது வயசுல சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் உண்டு என்றால் அது அந்த காலத்துல அன்னைய இருக்கக்கூடிய நிலைமையில சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைத்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அரசியல், அந்த பண்பாடு, அந்த தெளிவு பெரியாரிலிருந்து தமிழ்நாட்டில் இயக்கமாக தொடங்கியது. அங்கொன்றும் இங்கொன்றுமா திருமணம் நடந்திருக்கலாம், இணைந்து சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த சமூக கட்டமைப்பை உடைக்கிற, அந்த சனாதன கட்டமைப்பை உடைக்கிற, அந்த இந்துத்துவ மனு சட்டத்தை உடைக்கிற, அந்த பார்ப்பனிய வல்லாதிக்கத்தை உடைக்கிற, அந்த பார்ப்பனிய சிந்தனையை, அந்த பண்பாட்டை உடைக்கிற, அந்த இந்து மத பழக்க வழக்கத்தை உடைக்கிற, அந்த மூட பழக்க வழக்கத்தை உடைக்கிற ஒரு அரசியலை முன்வைத்து அதையே கொள்கை கோட்பாட்டாக வளர்த்தவர் தந்தை பெரியார். உனக்கு என்ன தெரியும்? கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. நான் திண்ணையை பிடிச்சி நடந்தப்பெல்லாம் நீ எதிரா பிடிச்சி நடந்தன்னு கேட்பான். பெரியார் கைத்தடி முன்னால நீ யார்? நீ யாரு? நீ யாருன்னு கேட்கிற. எங்க விட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா? அப்படி கிடையாது. உன்னை யாரு நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம். இளமாறன் தோழர் சொன்ன மாதிரி பெரியாரை ஏற்றுக்கொண்ட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் 100க்கு 99 இயக்கங்கள். 2 இயக்கத்தை தவிர, 3வது பார்ப்பனியத்தை தவிர. ஒன்னு தமிழ் இந்து என்கிற கழுதை புலி, இன்னொன்னு கழுதை புலி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட இன்னொரு கழுதை புலி. வேற யாரும் கிடையாது. இவர்களை தவிர வேற யாரும் இப்படி கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிற எண்ணம் என்பது வேற. கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்க இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இல்லை என்று பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனா 2 பேரும் பெரியாரை விமர்சனம் செய்ய மாட்டார். ஒருத்தர் புகழ்ந்து பேசுவார், ஒருத்தர் பேச மாட்டார். பார்ப்பனியம் சொல்லுகிற, மனு சட்டம் சொல்லுகிற அடிமைத்தனம் என்பது வர்ணாசிர அடிப்படையில் அந்த 4 அடுக்குகளாக இருப்பதில் 4 அடுக்குகளிலும் ஒருவர் அடிமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அது பெண்கள். பார்ப்பான் சொல்ற முதல் அடுக்குலையும் சரி, சூத்திரனா இருக்கக்கூடிய கடைசி அடுக்கிலும் சரி, அல்லது அவார்னஸ் என்று சொல்லக்கூடிய சாதி அற்றவர்கள் என்று சொல்லுகிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அடுக்கில் இருக்கிறவர்கள் சரி, இந்த 5 அடுக்களையும் குறிப்பா பார்ப்பனையும் சொல்லுகிற 4 அடுக்களிலும் பெண் அடிமையாக வைக்கப்பட்டிருந்தால் பார்ப்பனியத்தில் பிறந்திருக்கக்கூடிய பார்ப்பனிய பெண்ணுக்கும் உரிமை பெற்று தந்த ஒரே மகத்தான தலைவர் தான் தந்தை பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கியவர் தந்தை பெரியார். ராஜகோபாலாச்சாரியார் என்கிற ராஜாஜி ஆட்சியில் இருக்கிற போது, சென்னை மாகாணத்தின் அமைச்சராக இருக்கிற போது அவர் கொண்டு வந்த திட்டம் இந்தி கட்டாயமாக்கப்படுகிற திட்டம். அந்த இந்தி கட்டாயமாக்கப்படுகிற திட்டத்தை 1937ஆம் ஆண்டு அறிவித்த போது எதிர்த்தார். 38ஆம் ஆண்டு போராடினார். அதற்காக அவர் சொன்ன வார்த்தை தான், நீ ஒருவேளை இதுதான் சட்டம் இந்தியாவில் கொண்டு வந்தால் அந்த பார்ப்பனியத்தை எதிர்ப்போம், அந்த இந்தியாவை எதிர்ப்போம், எனவே நாங்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்குவோன்னு முழங்கினார். அந்த வார்த்தைக்குள்ள அரசியல் இருக்குது. கால கண்ணாடி போட்டு பார்க்கணும். அதற்காக எதிர்த்து போராடினார். 38ல கைதாகி 39 வெளியானோம். சிறை விட்டு வெளில வந்தார். 39 சிறை விட்டு வெளில வந்த பிறகு நீதி கட்சிய, அதன் பிறகு இந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து போராடின அந்த தலைவர் என்ன கோட்பாட்டிற்காக காங்கிரஸ் வந்து வெளில வந்தாரு? சமூக நீதி என்கிற கோட்பாட்டு தத்துவத்தை
உனக்கு நானும் எனக்கு நீயும் சமம் என்கிற அந்த சமத்துவ கோட்பாட்டை வேலை வாய்ப்புல மற்ற இதர கல்வியில கொடுப்பதற்கு காங்கிரஸ் ஆட்சி மறுக்கிறது. காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கட்சி மறுக்கிறது. அந்த தத்துவத்திற்கு எதிராக, அந்த தத்துவத்தை ஆதரித்து அந்த ஆட்சிக்கு அந்த கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளில வந்தார். வந்தவர் நீதி கட்சி என்கிற அந்த கட்சியோடு உருவாக்கி அதை பயணித்தவர் 1944 திராவிடர் கழகத்தை உருவாக்கினார். எங்கெல்லாம் அவர் முரண்படுறாரோ அந்த இடத்துல தன்னை தற்காத்து கொண்டு சமூகத்தையும் தற்காத்துக் கொள்வதற்கான அரசியலை முன்வைத்த ஒரு மகத்தான தலைவர். அவரை நீங்க பாரதியாரோட ஒப்பிட்டு பேசுற அப்படின்னா எங்களுக்கு பாரதியாரை திட்டுற நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா பாரதியார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க பாரதியாரை பற்றி பேசுறது கிடையாது. பாரதியாரையே குருவாக ஏற்றுக்கொண்டு தாசனாக விளங்கிய பாரதிதாசன் பாரதியாருக்காக சினிமா எடுக்க வேண்டும் என்று சென்னை பட்டணத்தில் வீதி வீதியாக சுத்தி இதே கோடம்பாக்கத்தில் தங்கியிருந்து ஏற்பாடுலாம் செஞ்சவர் அதே பாரதிதாசன் பாரதியாரை அவருடைய கருத்துக்களுக்கு எதிராகவும் பேசி அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், பாடல் பாடியிருக்கிறார். இளமாற மாதிரி கூட இருந்து எல்லா வேலையும் செஞ்சவர். அந்த இலக்கிய தன்மைக்கு, அந்த இலக்கண அறிவுக்கு, அந்த தமிழ் புலமைக்கு மதிப்பளித்து அவரோடு இருந்து அதை கற்றுக்கொண்டார். அந்த அரசியலை தமிழ் சமூகத்திற்கு என்று பயன்படுத்தினார். பாடியிருக்காரு. நாங்கள் இப்போ என்னென்ன, எனக்கு தெரிஞ்ச பாரதியார் பாட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் மனப்பாடம் பண்ணுறப்போ சொல்கிற பாரதியார் பாட்டை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதுவும் இவங்க கொண்டு வச்சது. அதன் பிறகு பாரதிதாசன் போன்ற பெருஞ்சித்தனார் போன்றவருடைய பாடலை கூட வைப்பதற்கு தயாராக இல்லை. அதை கூட கலைஞர் ஆட்சிக்கு, அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு, கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு அது உள்ளே வைக்கப்பட்டது. அது வரைக்கும் பாரதியார் பாட்டை தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. பாரதியார் பாடல் வைப்பது மட்டும் இல்ல, பாரதியார் என்ன கண்ணோட்டம் கொண்டவர், என்ன பார்வை கொண்டவர், எந்த கருத்தியலை கொண்டவர், அந்த கருத்தியல் யாருடைய கருத்தியல், அந்த கருத்தியலை எப்படி அவர் சிலேடையாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லக்கூடிய தன்மை பெற்றவராக பாடலை பாடி வைத்திருக்கிறார் என்பதை எங்களுக்கு முன்னாடி தெரியாது. படிக்கிறப்ப எனக்கு திருமுருகன் காந்திக்கோ வன்னியரசனுக்கோ யாருக்கும் தெரியாது. நீ ஏட்டில் வச்சா நாங்கள் படித்தோம். அதுவும் மார்க்குக்காக படித்தோம். 2 மார்க்கு 5 மார்க்கு 3 மார்க்காக படித்தோம். இந்த 1ஆம் நம்பர் படிச்சிருக்கும், 2ஆம் நம்பர் படிச்சிருக்கும். 1ஆம் நம்பர்னா தாள் 1, அதில் தான் இது வரும். அதுக்காக படித்தோம். தெரியாமல் நீங்கள் எங்களுக்கு என்ன திணிக்கணுமோ அதை கொடுத்தீங்க, நாங்கள் படிச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு அரசியல் தெரிஞ்ச பிறகு ஒருபோதும் ஏற்றுக்க முடியாதுன்றனால தான் அப்பப்போ நம்ம சூடு வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கத்தியை நீங்கள் ரொம்ப நாள் போட்டிங்கன்னா அது துரு பிடிச்சிரும். அப்பப்போ தீட்டி தீட்டி உரையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இப்போ நாம் தீட்ட வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ செவிலே நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி ஓங்கி அரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம இளமாறன் மாதிரி உள்ள ஆளை விட்டு அரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கிறுக்கிறுன்னு நிற்காம அப்புறம் கொஞ்ச நாள் வாயை தொட்டது கிடையாது. இப்போ அவங்க கூட்டத்தில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஈரோட்டில் பெரியாரின் பெயரை சொல்லி 288 ஓட்டு தான் வாங்கினாங்க. அட பைத்தியக்காரனே, உங்களை வைத்து நாங்களா தேர்தல்? பெரியாரை விமர்சனம் செய்கிற நீ பெரியாரை விமர்சனம் செஞ்சு பெரியாரிய மண்ணில் ஈரோட்டில் டெபாசிட் வைப்பு தொகை வாங்கக்கூடாது எங்களுடைய இலக்கு. வேற யாருக்கு எங்களுக்கு ஓட்டு போடு, நாங்கள் வெற்றி பெறணும், ஓட்டு வாங்கணும்னா அந்த ஊரில் ஆளை பிடிச்சி ஆளை நிறுத்திருப்போம். தஞ்சாவூரில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணிலாவை கொண்டு போய் நிறுத்திருப்போம். அந்த வெண்ணிலாவை ஏன் போய் அங்கே, அந்த வெண்ணிலா கூட அவருடைய கணவர் 2 முறை ஊராட்சி மன்ற பேரூராட்சி மன்ற உறுப்பினர், வெண்ணிலா 2 முறை உறுப்பினர், மொத்தம் 4 முறை. ஒரே இடத்துல 4 முறை திமுக அதிமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தோக்கடிச்சு 4 முறை தொடர்ந்து உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தேர்தல் நிறுத்திருக்கோம். அவங்களுக்கு ஊரு தஞ்சாவூர், வேட்பாளர் பேர் கூட தெரியாது. நாங்கள் என்ன அங்கே வெற்றி வாய்ப்பு பெற்றுவோம், உங்களை விட தாண்டி ஓட்டு வாங்கிடணும் நாங்கள் சொன்னோம். நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்னன்னா, பெரியாரை விமர்சனம் எங்களுக்கு அங்கே கட்சி கிடையாது. எங்களுக்கு ஈரோட்டில் கட்சி கிடையாது. நானும் ஆளை தேடி தேடி பார்க்குறேன். யாராரு கூப்பிட்டு போய் ஏதாவது பேசுகிறேன்னா ஒருத்தனும் சரியாக வரல. சரி, இவர் எப்படா புளிஞ்சு எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள்
அதுக்காக நம்ம தோழெல்லாம் வந்தோம். இப்போ உங்களெல்லாம் வர வைக்கணும்ல, களத்தில் ஒரு ஆளை நிறுத்தினா தானே வர வைக்க முடியும். அதனால நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா, ஒருவேளை ஓட்டு போட்டு, ஆனால் மக்கள் தெளிவாக இருந்திருக்காங்க. என்னன்னா, தெரியாமல் நம்ம பெரியார் பேசுறதுனால ஒரு 1000 ஓட்டு விழுந்துருவா கூட நினச்சிருக்கலாம். ஆனால் உண்மையில் என்னன்னா, மக்கள் தெளிவாக இருக்கிறான். இந்த ஆள் டெபாசிட் வாங்கக்கூடாதா, கரெக்டாக எங்கே குத்துருவோம், கரெக்டாக குத்துறான்னு மக்கள் தெளிவாக குத்துருக்கான். என்னன்னா, நீ அதை சொல்லி காட்டி ஒரு பெரியாரின் பெயரை சொல்லி திராவிட மாடல் அரசின் சார்பாக நிறுத்தப்பட்டு பெரியாரின் கொள்கை பிள்ளைகள் அனைவருமே நின்று, அண்ணன் தொல் திருமாவளவன் உட்பட அனைவரும் நின்று வாக்களிப்பதற்காக அங்கே அரசியல் களத்தில் நின்று வாக்களித்து உன் கதையை முடிச்சு அங்கே தூர போட்டாச்சு. நாங்கள் எங்களால் முடிஞ்ச வேலையை ஒன்று ஊரா போய் அவங்க ஓட்டே கேட்காம ஒரு அமைச்சரே உட்காந்து, எனக்கு நானே இது வரைக்கும் கேள்விப்பட்டேன், நாங்கள் எதுக்கு ஆள் நிறுத்தினோம், போய் சந்தா போய் இவ்வளோ பேசணும், மற்றவங்களாம் பேசாமல் விட்டுருவாங்கன்னு நினச்சி போய் தான் நின்னோம். கடைசியில் இது ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு சீண்டவே இல்லை. அங்கே பார்த்தா திமுக ஓட்டே கேட்கல. திமுக கட்சியில் இருக்க கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு அமைச்சர் சொல்லிட்டாரு, நீங்கள் யாருமே வராதிங்க, நீங்கள் அவங்கவுங்க ஊரில் இருந்துங்க, எந்த தொகுதி பிரச்சாரம் வேண்டாம், இங்கே கூட்டணி கட்சியா, நீங்கள் யாருமே நம்ம ஆஃபீஸுக்கு வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு போங்க, உங்கள் ஓட்டை மட்டும் போட்டுருங்க, மற்ற நாங்கள் பார்த்துறோம், அங்கே உங்கள் கதையை முடிச்சிட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்தோன்னா ஒரே கோபம்னு ஒரே பயங்கரமாக பிரச்சாரம் இருக்கும், இவங்களை விடக்கூடாதுன்னு நினச்சி போனால் அந்த சூடே இல்லை. ஆனால் இவனை விடவே கூடாதுன்றதுக்காக தான், அந்த சூட்டை கலப்புறதுக்கு தான் நாங்கள் போய் நின்று தோழர் திருமுருகன் காந்தி உட்பட நானுங்க எல்லாரும் போய் நின்று அந்த அரசியல் களத்தில் உன்னை சாவடி அடி சவுக்கடி அடித்து உரிச்சு உப்பு கண்டை போட்டு தோலை உரிச்சு தொங்க விட்டு கடைசி கூட்டத்தில் பேசின பேச்சுக்கு தான் உனக்கு வைப்பு தொகை இல்லாமல் டெபாசிட் போறதுக்கு காரணம். டெபாசிட் வாங்காத நீ 4 முறை பேரூர் மன்ற உறுப்பினரான எங்களுக்கு எங்க நிக்கணும், எங்க அரசியல் பண்ண எங்களுக்கு தெரியும். நாங்க எந்த இடத்துல போய் நின்று எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்து போகணும். ஆனா ஒரு உறுப்பினர் கூட வாங்க முடியாத நீ எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. உனக்கு வைப்பு தொகை போனதுதான் அரசியலில் எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதை மட்டும் உனக்கு பதிலாய் மீண்டும் நினைவு கூட்ட நாங்கள் இந்த கூட்டத்தின் வழியா சொல்ல கடமைப்பட்டோம். 1. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கொண்டு வந்து ஒரு 4 பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள விட்டு பேச விட்டு ஒரு பெரியாருக்கான ஒரு எதிரான பேசுகிற மாதிரி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அண்ணா கூற்றை அண்ணா திராவிட கழகத்திலிருந்து வந்து வச்சார். எந்த இடத்துலையுமே வந்து பெரியார் இஸ்லாத்துக்கு எதிராக பேசலை. இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகிறாரு, எதுங்க பேசுகிறாரு, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை பற்றி பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்கார். மிலாது நபி நடத்தக்கூடாதுன்னு பேசியிருக்காரு, மிலாது நபியில போய் அரசியலும் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் மிலாது நபி கூட்டத்தில் போய் பெண்களுக்கான அரசியலையும், அங்கே இந்து மதத்திற்கு எதிராக இந்த மதம்தான் சரியான கோட்பாட்டின் அடிப்படையில் மதங்களின் அடிப்படையில் இருக்குது என்று அந்த இஸ்லாத்தையும் வரவேற்றும் பேசியிருக்கிறார். மிக நேர்த்தியா பேசுகிறார். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு வித செய்தியை சொல்றேன் பாருங்க. 1900 நேரம் இல்லை, அவங்க அந்த தோழர் இருக்காங்க. 1959 சொல்றாரு, எர்ணாகுளத்தில், கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளத்தில் மாநாடு, அந்த மாநாட்டில் பேசியிருக்கார். சாதியை ஒழிப்பதற்காக சாதி இல்லாத இஸ்லாத்தில் இணைவது என்று இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்படுகிறது என்று திராவிடர் கழக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு 5 மணிக்கு இஸ்லாத்தை தழுவினால் 5:30க்கு சாதி ஒழிக்கப்பட்டவனாக, அவன் மீது சாதி இழிவு இல்லாதவனாக வீதியில் நடக்கிறான், அதுதான் இஸ்லாத்தின் சிறப்பு என்று சொல்லி வரவேற்றிருக்கிறார். அவர் இந்த மாநாட்டில் பேசி முடிச்ச பிறகு 50 பேர் நான் இஸ்லாத்தை தழுவுப்பேன் சொன்னதுக்கும் வரவேற்று கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆக அவருடைய நோக்கம் என்னன்னா, மதத்தின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் மனிதனை பிரிக்கப்பட்டு ஏற்றத்தாழ்வோடு வைத்திருக்க கூடாது என்பதை உள்ளடக்கியதாக அவர் பேசியிருக்கிறார். இன்னும் அந்த இடத்துல சொல்றாரு, தீண்டாமையிலிருந்து வெளிவர இஸ்லாம் ஒன்றே வழி என்று தெளிவாக நான் கூறுகிறேன் என்று அந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். சட்டத்தையும் இந்த உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கிற சத்தியாகிரக போராட்டம்,
இந்த சட்டம் மூலமாகவும் போராட்டம் மூலமாகவும் எடுக்கிற முடிவுகளை தாண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே இவங்களுக்கு சரியா இருக்கும் என்று சனாதனத்தை வேறறுக்கிற மிக அடிசாய்க்கிற வேலையை மிக சரியாக சொல்லி அவர் பேசியிருக்கிறார். எனவே இதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா மணி 9 நெருங்கிடுச்சு. 1933 ஏப்ரல் 16 மதுரையிலையும் அந்த சுயமரியாதை மாநாட்டிலும் இதே போன்ற கருத்துக்களை அவர் வலியுறுத்துகிறார். இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்து என்று 1947 பேசியிருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு பாவம், நான் சீமான் யாரை பார்த்தாலும் தம்பின்னு பேசுவார். 73 வயசு 83 வயசு 93 வயசாக இருந்தாலும் தம்பின்னு தான் சொல்லுவார். அவருக்கு கண்ணில் எல்லாரும் தம்பியாக தான் படுவாங்க. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, அறிவில் குறைந்தவங்க, ஆற்றலில் குறைந்தவங்க, விவரம் அறியாதவங்க, அவங்கள வழிகாட்டுற தம்பிங்க வாங்க சொல்லுவோம். இப்போ நாங்கள் சொல்கிறோம், சூத்திரன் தம்பி சீமானுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்கள் கூட வளர்த்து வச்சிருக்கிற இந்த பிள்ளைகள் இஸ்லாத்தை குறித்து எந்த விதமான பட்டறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வருத்தத்தோடு பதிவு பண்ணுகிறோம். அந்த பிள்ளைகள் எங்கள் வீட்டு பிள்ளைங்க. இது குறித்து எந்த படிப்பறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு ஆகப்பெரும் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இழிவு நீங்குவதற்கு இஸ்லாமை தவிர வேற மருந்து இல்லை என்று சொன்ன தந்தை பெரியாரை இவர்கள் படிக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது. கடவுள் இல்லை என்று சொன்ன அதே தந்தை பெரியார் நபிகள் நாயகத்திற்கு விழா எடுத்த தலைவன் என்பதை அந்த இஸ்லாத்தை சேர்ந்த பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகத்திற்கு விழா எடுத்த ஒரு தலைவர் 20ஆம் நூற்றாண்டிலே அப்படிப்பட்ட எந்த தலைமையும் கிடையாது. ஒரு மதத்தில் இருக்க ஒரு மதத்தை போற்றி பேசுறதுக்கு இந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப இதாக இருந்துச்சு, கட்டுப்பாடாக இருந்துச்சு. அதெல்லாம் உடைச்சவர் தந்தை பெரியார். ஒரே அரங்கத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றாக அமர்ந்திருக்கிற அந்த கூட்டத்திலே கூட இஸ்லாமியர்களிடத்தில் வெளிப்படையாக அவர் சொல்லுகிறார், இங்கே இருக்கிற இந்துக்கள் கூட அரங்கத்துக்கு வெளியிலே போனால் அவருடைய சிந்தனை இந்து மதம் என்பதும் இந்துத்துவம் என்பதும் பார்ப்பனியம் என்பதும் சனாதனம் என்பதும் அவர்களை மாற்றும். எனவே நாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று இருந்தாலே அது சிக்கல்னு தெளிவா வரார். இதெல்லாம் புரிஞ்சிக்காம இந்த பிள்ளைகள் பேசுறது ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அரசியல் தன்மை இவர்களுக்கு தொடர்ந்து வாய்க்கப்பட்டதா இருக்குது. ஒன்னே ஒன்று எப்படி சொல்றதுன்னா, இந்த போலி AK-47 வெடிக்காத AK-47 இப்படிதான் பொம்மை துப்பாக்கியெல்லாம் இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சுடுற மாதிரி நம்ம காமிச்சோன்னு வச்சுக்கலாம், பயப்படுவோம் இந்த சின்ன பிள்ளைய பார்த்து சொல்றதுக்கு. அந்த மாதிரி இப்போ இவர் சுட எடுத்து பார்த்தா ஐயோ ரொம்ப பெரிய பித்தக்காரம் இருக்குப்பா அப்படின்னு நினச்சா, அங்கே வண்டை வளத்தெல்லாம் விசாரித்தோம்னா ஒரு 3 நிமிஷம் ஃபோட்டோ எடுத்ததுக்கு இவ்வளவு பேச்சு பேசுகிறாங்கன்னு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சு. இந்த உட்காந்துருக்காரு, இவருடைய வரலாறுல இவருடைய வரலாறுக்கு ஒரு பகுதியில் சில்லுக்கு வருவியானின்னு அண்ணன் வன்னியினுடைய, அதனால தான் பேரே வன்னி, அந்த வன்னிக்காடு தலைமைக்கான பேரில் வச்சு தாங்கியிருக்கார். KM ஷரீஃபோட அரசியல் பின்னணிக்கு வர ஏன் அவ்வளோ தூரம் பேசுகிற? நான் ஏன் வரலாறுல கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்கு. எழுதுறப்ப என்னுடைய பங்குக்காவது நீ எங்கேயாவது ஒட்டியாவது வருவியா? ஒரு இளவுக்கும் சம்பந்தமே இல்லாத நீ சொந்தம் கொண்டாடிக்கிட்டு ஈழ அரசியலை முன்வைத்து தலைவர் பிரபாகரன் படத்தை பயன்படுத்திக்கிட்டு, தலைவர் பிரபாகரன் படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று இருக்கிறப்ப, அப்படி போஸ்டர் ஓட்டினா கைது நடக்கிறப்ப, கருத்துரிமை மாநாடு நடத்திய விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அண்ணன் வன்னியரசு உட்பட இவங்கெல்லாம் நடத்தணும். நான்லாம் இப்போ விசிகால இருக்கிறேன். இப்போல்லாம் நடக்கிறப்ப எங்கேயோ ஒரு கூட்டத்தில் மோரமாக உட்காந்துருப்பீங்க. அப்புறம் வந்துட்டாரு அந்த தம்பியை கூப்பிடுங்கன்னு சொன்ன பிறகு அது இவர் பண்ண வேலை. அதில் நான் கடுமையாக குற்றம் சாட்டுறேன். அனாச்சியாமல் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அண்ணன்ட்டு போய் சீமான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்படி அண்ணன் பண்ணலாம், ஒரு 2 வார்த்தை பேச சொல்லுவோம். பல்லாயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்க இடத்துல அப்புறம் வன்னியரசனை போய் கூப்பிட்டு போனேன். அப்போ நாங்களாம் யாராக போய் உங்களை கூப்பிட்றாரு. அப்புறம் மேடையில் பேசினா 2 நிமிஷம் அண்ணனை புகழ்ந்து பாடிட்டு, இன்னைக்கு என்ன பேச்சு பேசுகிற, உன்னை கை பழக்க வச்ச எங்களை பார்த்து பேசுறீன்னா எங்களுக்கு வளர்த்து விடவும் தெரியும், வேற இருக்கவும் தெரியும். எங்களுக்கு எல்லா வகையிலும் எல்லாம் தெரிந்தவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள்.
எனவே இந்த ஆர்எஸ்எஸ் கடப்பாறையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நின்னா அந்த கடப்பாறைலாம் இங்கே ஒன்றும் நடக்காது. பாரதிதாசன் பாடிய பாடல்லையே அது குறித்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றதென்பாரும் இருக்கின்றாரே மறுற்றுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்ற இந்நாட்டில் வாயடியும் கையடியும் மறைவதனால். வாயடியும் கையடியும் மறைவதனால்னு ஒன்ன மாதிரி ஆள்னா இந்துத்துவ கடப்பாறை, ஆர்எஸ்எஸ் கடப்பாறை, சனாதன கடப்பாறை எடுத்துட்டு வருவேன்னு அன்னைக்கே அந்த புரட்சி கவிஞர் பாடிட்டாரு. அந்த பாடல் வரி தான் இன்னைக்கு நிற்குது. மோடியா இருக்கட்டும் அல்லது வேற எந்த பேடியா இருக்கட்டும், அவரோட சேர்ந்து இந்துத்துவ சனாதன கடப்பாறையை ஏந்தி எவன் வந்தாலும் இந்த மண் பெரியார் மண் என்பதை ஒருபோதும் அசைக்க முடியாது. இந்த பெரியார் மண்ணில் பெரியாரியம் என்பது பெரியாருக்காக அல்ல, எங்களுக்காக, எங்கள் தலைமுறைக்காக பேசப்பட்ட கருத்திலே நாங்கள் ஒருபோதும் அதற்கு எதிர்மறை கருத்துக்களை அனுமதிக்க மாட்டோம். சமூக சமத்துவத்தை, சமநீதியை போதித்த அந்த மகத்தான தலைவர் போராடி பெற்ற அந்த சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை கழகம், தீண்டாமை ஒழிப்பு என்று எல்லா அரசியலும் எங்களுக்கானது. எனவே நாங்கள் பேசாமல், நாங்கள் தூக்கி பிடிக்காமல் வேற யார் தூக்கி பிடிக்க முடியும்? இன்றைக்கு தலித் இயக்கங்கள்ல பல விசிகா, விடுதலை தமிழ் புலிகள் கட்சி தவிர பலர் பெரியாரை விமர்சனம். ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்று காத்துல எங்க இருக்கானே தெரியல. அவங்களுக்கு தெரியுது எல்லாம் வேற, அதை ஊட்டி வளர்த்துக்கிறாங்க. பெரியார் அந்நியர் கிடையாது. இனம், நிறம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மனிதநேயம் கொண்ட, மனித மாந்தம் கொண்ட, மனித உரிமை போராளியான அந்த பெரியாரை நாங்கள் ஏற்கிறோம். அவர் வழியை பின்பற்றி இந்த அரசியல் களத்தில் நிற்கிறோம். பெரியாரும் அம்பேத்கரும் எங்களுடைய கண்கள். பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளாத எவனும் நமக்கான அரசியல் தலைவர் இல்லை, வழிகாட்டி இல்லை என்று பழனி பாபா சொன்னதை அந்த 4 இஸ்லாமிய பெண்களுக்கு சுட்டிக்காட்டி பழனி பாபா கூற்று வரவேற்கத்தக்கது. அந்த கூற்றுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீய சக்திகள் அது அல்லாஹ்வுக்கும் எதிரானது, மார்க்கத்துக்கும் எதிரானது, மனித உரிமை கருத்தியலுக்கும் எதிரானது. மனித உரிமை கருத்தியலுக்கு எதிரான, மானுட கருத்தியலுக்கு எதிரான, மார்க்சிய கருத்தியலுக்கு எதிரான, பெரியாரிய அம்பேத்கரிய கருத்தியலுக்கு எதிரான எந்த சித்தாந்தமும் மனிதனை பாதுகாக்காது. மனிதனை பாதுகாக்கக்கூடிய சித்தாந்தத்தை போற்றி பாதுகாப்போம். மனிதனை எதிர்த்து மனிதனை சாதியின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் பிரித்தாள்கிற எந்த தீய சக்தியையும் பெரியார் என்கிற கடப்பாறை வேறு இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.